எக்ஸசைஸ் 2.6ல் தேர்ட் சம்மு இங்கே பாரு, சொல்யூஷன் போடுறேன். இதில் என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. இந்த இங்கே கொடுத்துட்டான் பாரு. இசட் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். நான் சொன்ன கணக்கில் அது கொடுத்துருப்பான் பாரு ஆர்குமெண்ட்லேயே. கவனிச்சு பாரு, அந்த கணக்கில் நிறுத்திட்டு வந்தேனே, ஏன் எடுக்காமல் வந்தேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோ. அதுலேயும் கொடுத்துருப்பான் பாரு, அதுலேயும் கொடுத்துருப்பான். அதனால் இது எல்லாமே ரிலேட்டடு. இப்படி கொடுத்து கேட்பாங்க. இந்த எடுத்திருக்கோம் இந்த கணக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஐஇசட் கண்டுபிடி. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஐஇசட். ஐஇசட் அப்படின்னா ஐ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். சரியா? இப்போ நீ சரி பண்ணு. உள்ள பெருக்குனா என்னடா வரும்? ஐஎக்ஸு மைனஸ் ஒய். சரியான்னு பார்த்துக்கோ. உள்ள பெருக்குனா ஐஎக்ஸ் தானடா. அடுத்து ஐ ஸ்கொயர் என்ன வந்துடும்? -1 ஒய்னு ஆயிரும். ரைட்டு. இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கு பாரு, ரியல் பார்ட் ஆஃப் என்னது? ஐஇசட். இதில் ரியல் பார்ட் என்னது? -y. வெரி குட். அதுக்கு மேலே என்ன போட்டிருக்கு? ஸ்கொயர் போட்டிருக்கு. சரியான்னு பார்த்துக்க. -y என்ன வந்துடும்? ஸ்கொயர். ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கான்? 3. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் ஸ்கொயர்ன்றதுக்கு இந்த எழுதிடுறேன் ஐஇசட். அதை எடுத்து செய்கிறேன், அவ்வளோதான். ரியல் பார்ட் ஆஃப் ஐஇசட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இருந்தால் 3. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு? 3. இதுதான் ஆன்சர். புரியுதான் பாரு. இந்த இடத்துல உனக்கு என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸை விட்டுட்டேன். ஏன் இந்த இடத்துல ஒய்யை எடுத்தோம்னா இங்கே என்ன கேட்டிருக்கு? அது மாதிரி அதில் செய்ய வேண்டி இருக்கும். ஆர்குமெண்ட் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு எடுக்கணும். இந்த இடத்துல இமேஜினரின்னு வந்தா இந்த இடத்துல இதை எடுத்துருக்க கூடாது. எதை எடுத்துருக்கணும்? எக்ஸ் எடுத்துருக்கு. இப்போ ஆன்சர் இது இருக்கான்னு பாரு. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 இருக்கான்னு பாரு. அல்லது ஒய் ஸ்கொயர் -3 ஈக்குவல் டு 0 இருக்கான்னு பாரு. எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் -3 ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிட்டாலும் சரி. இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்குள்ள ஆன்சரு. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ செகண்ட் ஒன்று வர்றோம், பார்த்துக்க. இந்த இது ப்ராக்கெட்டில் உள்ள முதல்ல கண்டுபிடி. 1 - i z + 1 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஈக்குவல் டு 0 வேணால் எடுத்துக்கோ. இங்கே கவனி. இதில் இசட்டுக்கு போல உனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் +1 ஈக்குவல் டு 0. இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா எடுத்துக்கோ. இதெல்லாம் சின்ன கணக்கு. இது ரெண்டு ப்ராடக்ட்டு. 1 × x x, 1 × iy iy, 1 × ix ix. I ஸ்கொயர் -1 + y +1 ஈக்குவல் டு 0. இதில் ரியல் பார்ட் ரெண்டும் சேர்த்தோம்னா இது 3. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 மைனஸ் இல்லை ப்ளஸ்ன்னு வச்சுக்கோ. ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட் என்ன இருக்குது? இது ஒன்று தானே, -x. இப்படி வச்சுக்கோ. ஒய் ஒன்று இருக்கா? ரைட், பார்த்துக்கோ. -x + y ஈக்குவல் டு 0. இப்படி எழுதிட்டு இப்போ வெளியில் பார்க்குறேன் என்ன இருக்குன்னு. இமேஜினரி பார்ட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எழுதுகிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு -x + y ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஆன்சர் கலெக்ட் பண்ண போகிறேன். ஆன்சர் கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வச்சு தான் கலெக்ட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது? இது ரெண்டில் எது இமேஜினரி? அதுதான் எடுக்கணும். -x + y ஈக்குவல் டு 0, இல்லைனா x - y ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். புரியுதான்னு பாருங்கள். அந்த கணக்கில் அப்படியே உள்ளே செஞ்சுக்கிட்டே வர்றோம். தேவையானது கேட்குறான். இந்த இப்போ தேர்டு சம் வந்து ஃபஸ்ட்டு கணக்கு மாதிரி. இந்த தேர்டு சம் வந்து ஃபஸ்ட்டு கணக்கு மாதிரி இருக்குது. தெரியலையா உங்களுக்கு? தான் டேரெக்டாக கொடுத்துருக்கு. z ப்ளஸ் x ப்ளஸ் ஐஒய்னு எடுத்துட்டோம்னா மாடுலஸ் z ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு மாடுலஸ் z - 1. இப்போ அதே தான் x ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஐ மாடுலஸ். அதே மாதிரி x ப்ளஸ் ஐஒய் -1 மாடுலஸ். ரியல் பார்ட் தனியாக அப்படியே இருக்கட்டும். ஒய் அப்படி எடுத்தால் இப்படி வருமானு பாரு. இதில் எக்ஸ் அப்படியே வச்சுட்டேன். இமேஜினரி பார்ட்டில் 2 இருக்குது. ஒய் ஐ. ஒய் ஒன்று இருக்குது. ஐயை காமனாக எடுத்துட்டா ஒய் வரும். அடுத்து என்ன வரும்? 1 வரும். இந்த இடத்துல எடுத்துட்டோம்னா 1 வரும்ல மிச்சம். அதே மாதிரி அங்கிட்டு என்ன செய்யலான்னு பாரு. x - 1 அப்படின்றது ரியல் பார்ட்டு, ஐஒய்ன்றது இமேஜினரி பார்ட். இப்போ மாடுலஸுக்குள்ள இருந்தால் ரூட்டு போடணும்னு சொன்னேன். ரூட்டு போடணும்னு சொல்லிட்டு ரியல் பார்ட் ஸ்கொயர்னு எழுதணும், ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னு எழுதணும். அதே மாதிரி ரியல் பார்ட் ஸ்கொயர்னு எழுதணும், ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னு எழுதணும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுன்னு போட்டுட்டோம்னா ரூட் கேன்சல் ஆயிரும். ரூட் கேன்சல் ஆயிருச்சுன்னா x² ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இங்கே x - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என்ன எழுதலாம்? ஒய் ஸ்கொயர்னு எழுதலாம். கணக்கை ஓப்பன் பண்ணணும். உடனே இப்படி முடிக்க முடியாது. கணக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீ தான் செய்யணும். x² அடுத்து a + b ஹோல் ஸ்கொயர், a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு a² ப்ளஸ் b² -2ab ப்ளஸ் என்னது? y².
ஒய் ஸ்கொயர் கேன்சல், எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டு போனால் மைனஸ் மைனஸ் மாறிக்கணும்ல, ப்ளஸ் மைனஸ். அதனால வேற ஒன்றே வேணாலும் அடிச்சுக்கலாம். சரியா? அப்போ இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா 2x + 2y ஈக்குவல் டு என்னது 0. 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா x + y ஈக்குவல் டு 0. இதான் விச் இஸ் ரிக்வயர்ட் லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கஸ்ன்னு எழுதலாம், தேவைன்னா எழுதலாம். அதுவும் எழுத சொல்லுவாங்க சில பேர். therefore required எழுதணும் லோக்கஸ் ஆஃப் பி இல்லை லோக்கஸ் ஆஃப் இசட். அதில் என்ன சொல்லியிருக்கு பார்த்துக்க, மேலே லோக்கஸ் ஆஃப் இசட்னு கொடுத்துருக்கா, பின்னு கொடுத்துருக்கான்னு பாரு, மேலே கேட்டிருப்பானே. ரிக்வயர்டு லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் அப்படின்னு எழுதி எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். அதே மாதிரி இதுலையும் ரிக்வயர்டு லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் அப்படின்னு எழுதி எக்ஸ் + ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எழுத சொல்லுவாங்க சில பேர். அதுக்காண்டி சொல்கிறேன், பார்த்துக்க. இந்த ஆன்சர் தூக்கி திருப்பி எழுத தெரியாதா உனக்கு? required, therefore required locus of z is y square minus 3 is equal to 0 அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதான்னு பார். 3 ஒரே சம்மில் செஞ்சுருக்கேன், ஒரே இதில். அந்த லோக்கஸ்ன்னு கேட்டிருக்கான்னு பார், இல்லட்டான்னு பரவாயில்ல, எழுதணும். லோக்கஸ்ன்றது பாதை. ஆமாம், அதுக்கு தான் சொல்கிறேன். இதை எடுத்து எழுத சொல்லுவாங்க சில பேர் கேட்க மாட்டாங்க, சில பேர் எழுத சொல்லுவாங்க. ப்ரெசன்டேஷன் தான், எழுதிக்க. ப்ரெசன்டேஷன்றது என்ன எழுதுறது என்ன இருக்குது உனக்கு, கொஸ்டின்லே இருக்குது. therefore required locus of z is அப்படின்னு சொல்லி எழுதிக்க. பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா லோக்கஸ் ஆஃப் பி இஸ்ன்னு எடுத்து எழுது. கணக்கில் மாறும் சில இடங்களில். கடைசி ஒன்றே செஞ்சிடுறேன், பார்த்துக்கோ. இது இசட் என்னடா பாராடா தம்பி, அதை பார்த்துக்கோ. இசட் பார் ஈக்குவல் டு என்னடா இருக்குது? இசட் பார் ஈக்குவல் டு இசட் இன்வர்ஸ்ன்னு இருக்குமா. இசட் ஈக்குவல் டு எக்ஸ் + ஐஒய் அதான் கொடுத்துருக்கான் மேலே அவன். இதை எடுத்து தான் செய்யணும். அப்போ இதுக்கு பார் கண்டுபிடிச்சோம்னா இப்படி தானே வரும். சரியாடா? இசட் பார்னா இதுதானடா, ரைட்டு. இதுக்கு என்ன வரும்? 1/x + ஐஒய் இன்ட்டு அப்போ என்ன வரும்? x - ஐஒய் x - ஐஒய் காஞ்சுகேட் எடுக்கணும்ல. அப்போ கீழே x² + y², மேலே என்ன வந்துடும்? x - ஐஒய். இங்கே என்ன இருக்குது? x - ஐஒய். சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ ஒன்று சைடாக கொண்டு வருமா இல்லை எப்படி அடிச்சிடலாமா? ரெண்டேன்னு பாரு, அடிச்சிடலாம் ரெண்டையும். தெரியுதா சொல்கிறது? அப்போ இது கிராஸில் கொண்டு போனோம்னா அடிச்சு விட்டு நீ வாட்டில் 0ன்னு போட்டுறாத. அடித்தா என்ன வரும்? 1 வரும். அப்போ x² + y² ஈக்குவல் டு என்னது? 1ன்னு வரும். இதுதான் இது வந்து சர்க்கிள்னு சொல்லுவாங்க. therefore the required locus of z is சர்க்கிள்னு எழுதலாம் தெரிஞ்சா, இல்லைன்னா தேவையில்லை. x² + y² is equal to 1. x² + y² is equal to a²ன்னு சொல்லுவாங்க. அந்த a²க்கு தான் 1, இல்லை r²ன்னு சொல்லுவாங்க. ரேடியஸ் வந்து 1ன்னு அர்த்தம். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தெரிஞ்சா எழுது, இல்லைன்னா எப்பயும் போல் காமனாகவே எழுதிரு. இதுதான் 4th ஒன். புரியுதான்னு பார்த்துக்கோ. எல்லாம் ஒரே இதில் இருக்குது, பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. புரியுதான்னு பாரு. இந்த மாதிரி தான் அதை செய்ய வேண்டி இருக்குன்றனால தான் அதை டிலே பண்ணுறேன். மொத்தம் 3 சேர்த்து செஞ்சுருவோம். அந்த 3 சேர்த்து செஞ்சுட்டா கரெக்டாக வரும். எக்ஸ்ட்ரா கணக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்க்குறேன். இதுதான் இதோட அர்த்தம். புரிஞ்சுக்கோ. இது மாதிரி கணக்குனா சின்ன சின்ன கணக்கு கேட்க தாண்டா செய்வாங்க.